அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சட்டசபையில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் அவர்கள், சிறுபான்மையினர் பிரதிநிதி நான், எல்லா ஊர்லேயும் கல்லறை தோட்டம் வேணும் அப்படின்னு கிறிஸ்துவர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பொது தொகுதியில் நின்றுட்டு பொது வேட்பாளர் இவங்க என்ன சொல்கிறாங்க, சிறுபான்மை பிரதிநிதின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்க சொல்லும் போது எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு போது சொல்லணுமா இல்லையா? அவங்க எல்லா பக்கம் கல்லறை தோட்டம் வேணும் கேட்குறாங்க, நியாயம் தானே. ஆனால் இப்போ என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் சுடுகாடு பூரா என்ன நிலைமையில் இருக்குது? தமிழ்நாட்டுடைய இந்துக்கள் சுடுகாடு பூரா சுருக்கப்படுது. எல்லா ஊர்லேயும் பாருங்க, அந்த சுடுகாட்டில் தான், இந்துக்களுடைய சுடுகாட்டில் தான் கழிப்பிடம் கட்டுறாங்க, கட்டண கழிப்பிடம், இலவச கழிப்பிடம் கட்டுறாங்க. அது அப்படியே நெருக்குறாங்க. தண்ணி டேங்க் கட்டணுமா, சுடுகாடு எடு கேட்ட மாநகராட்சி இடம். ஏங்க, மாநகராட்சி இடத்துல தான் கபர்ஸ்தானுக்கு இடம் கொடுக்குறாங்க, கல்லறை தோட்டத்துக்கு இடம் கொடுக்குறாங்க, இந்துக்கள் சுடுகாட்டுக்கு இடம் இருக்குது, அதை மட்டும் எடுத்து பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த நிலைமை எதுக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும். கோயம்புத்தூரில் துடியூரில் நஞ்சைகொண்டம், அந்த ஊரில் ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், அங்கே இருக்கிற குப்பைகள்லாம் மறுசுழற்சி பண்ணுறதுக்காக மாநகராட்சி உத்தரவு போட்டு திடீர்னு வந்து அந்த சுடுகாட்டை தோன்றுறாங்க. என்னையா அது, திடீர் மக்கள்லாம் அவங்க புதைச்சிருக்க திடீர் சுடுகாடு தோன்றாங்கன்னு, மாநகராட்சி எங்களுக்கு சொந்தமான இடம், இது என்னையா நியாயம்? இது இந்துக்கள் சுடுகாடுன்னு அவ்வளோ கிள்ளுக்கிறையா? பாரம்பரியமாக புதைச்சிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற தோண்டும் போது அங்கே இருக்க இரும்பு அந்த துணியெல்லாம் வருது, அப்படியே எடுத்து வெளியே போட்டுட்டு செய்கிறாங்க. நாங்களாம் எந்த நம்பிக்கையில் அங்கெல்லாம் முன்னோரில் புதைச்சிருப்பாங்க? இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது, இந்துக்கள் சுடுகாடு பொதுன்னு நினைக்குது, யார் வேணால் என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லி. ஆனால் இந்த கல்லறை தோட்டம், கபர்ஸ்தான் பற்றி எல்லாம் இவங்க பேசுகிறாங்களே, இந்துக்கள் சுடுகாடை பற்றி நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த துடியூர் பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாரு? இப்படி சுடுகாடு பிரச்சனை வந்திருக்கு, யாரும் பேசலையே. அப்போ லீமா ரோஸ் கேட்குறாங்க, அவங்க சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதிட்டு கேட்குறப்போ அவங்க சமுதாயம் அவங்களுக்கு ஆஹா நமக்காக குரல் கொடுக்குறேன். அப்போ இந்துக்களுக்கு அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்கலையே. இப்போ இந்துக்கள் விழிப்புணர வேண்டிய நேரம் இது. ஓட்டளிக்கும் போது இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். தேர்தல் வந்தால் மட்டும்தான் இப்போவே சிந்திக்கணும். தேர்தல் நேரத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், 6 ஜெயிக்கும் அதுக்கு ஓட்டு போடுறோம். இந்த நிலை மாற வேண்டும். இந்துக்கள் சுடுகாட்டை பாதுகாக்க வேண்டும். கோயம்புத்தூரில் அந்த தொழிலூர் இருக்கிற அந்த சுடுகாட்டை பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து அந்த திட்டத்தை கைவிட்டு அந்த சுடுகாட்டை இந்துக்களுக்கு பராமரிப்புக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.